ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நவம்பர் 10ஆம் தேதி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நவம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஷாத் நோங்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழா. இந்த விழாவை எந்த மாநிலம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவில் உள்ள ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து 5 நாள் திருவிழாவா இந்த ஷாத் நோங்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழாவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த மேகாலயால உள்ள காசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் தான் வந்து இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து மெயினா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வந்து கௌரவிப்பதற்கும், அது மட்டும் இல்லாம அறுவடைக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் இந்த ஷாத் நோங்ரம் அப்படிங்கிற விழாவை வந்து ஷில்லாங் அப்படிங்கிற பிளேஸ்ல உள்ள மக்கள் வந்து 5 நாள் திருவிழாவா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து சண்டிகர் பல்கலைக்கழகம். இந்த சண்டிகர் பல்கலைக்கழகமானது இளையோர்களிடையே புதுமை மற்றும் தொழில் முனைவினை ஊக்குவிப்பதற்காக கேம்பஸ் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான தளத்தினை, ஸோ ஒரு இணையதளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, இந்த நம்ம சொல்றோம் இல்லையா சண்டிகர் பல்கலைக்கழகம், இது வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்தில் இந்த சண்டிகர் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில். ஸோ இந்த பல்கலைக்கழகம் தான் இந்த கேம்பஸ் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பிரதமர் ஸ்ரீ வான்வெளி சுற்றுலா ஹெலிகாப்டர் சேவையை அறிமுகப்படுத்திய மாநிலம். பிரதமர் ஸ்ரீ வான்வெளி சுற்றுலா ஹெலிகாப்டர் சேவையை வந்து எந்த மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம் தான். ஸோ மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விமான நிலையம் தான் ராஜா போஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்போர்ட். ராஜா போஜ் ஏர்போர்ட்ல தான் வந்து இந்த சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க. என்னன்னா, பிரதமர் ஸ்ரீ வான்வெளி சுற்றுலா ஹெலிகாப்டர். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய விஷயங்கள் இந்த இதுல பண்றாங்க. என்னன்னா, ஆம்புலன்ஸ் சேவை, அதாவது வான்வெளி அவசர ஊர்தியையும் இவங்க வந்து இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹெலிகாப்டர் வழி சுற்றுலா சேவையையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி ஹெலிகாப்டர் மூலமா சுற்றுலா சேவையை அறிமுகப்படுத்திய ஒரு முதல் மாநிலமாகவும் மத்திய பிரதேசம் வந்து இருக்கு. அடுத்து இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம்ங்கிற பாடல் வந்து அந்த பாடல் உருவாகி எத்தனை ஆண்டுகள் வந்து நிறைவு செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வந்தே மாதரம் பாடல் வந்து எத்தனை ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்குன்னா 150 ஆண்டுகள் வந்து நிறைவு செஞ்சிருக்கு. ஸோ இதோட ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 1870 வந்து யார் எழுதுனாங்க இந்த பாடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்ஜி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் தான் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு 1870. அடுத்து 1882 இது எந்த புக்கில் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஆனந்த மடம். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில், அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1882 வந்து ஆனந்த மடம்ங்கிற புதினத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த பாடலை. அதுக்கப்புறமா இது தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 1950 நம்ம இந்திய குடியரசோட தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த வருஷத்தோட 150 ஆண்டுகள் வந்து நிறைவு செஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐனி விமான தளத்திலிருந்து இந்தியா தனது படைகளை திரும்ப பெறும் நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளது. அதாவது என்னன்னா, அந்த நாட்டுடனான அந்த இராணுவ ஒப்பந்தம்ங்கிறது வந்து முடிவுற்றனால அவங்களோட ஐனி விமான தளத்திலிருந்து நம்ம இந்தியா சார்ந்த எல்லா படைகளையுமே திரும்ப பெறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விமானத்தளம், இந்த ஐனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தளம் வந்து எங்க இருக்கு, எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஜிகிஸ்தான். ஸோ தஜிகிஸ்தான் நாட்டில் தான் வந்து இந்த ஐனி விமானத்தளம் இருந்திருக்கு. அங்கே தான் வந்து இந்தியா வந்து படைகள் இருந்திருக்கு. பட் அதுக்கான அந்த டைம் இருக்கு இல்லையா, இவ்வளோ நாள் தான் வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுனால, காலாவதியானதுனால நம்ம இந்தியா வந்து அந்த நம்மளுடைய படைகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஐனி விமானத்தளம் தான் இந்த தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம இந்தியாவோட ஒரே வெளிநாட்டு இராணுவ தளம்ங்கிறது இந்த தஜிகிஸ்தானில் இருந்த இந்த ஐனி விமானத்தளம் மட்டும்தான். அதுல இருந்துமே நம்ம இப்ப வெளியேறோம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.
உலோகங்கள் குறித்த சர்வதேச மாநாடு வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்க்கண்ட்ல உள்ள ஜாம்ஜெட்பூர்ங்கிற இடத்துல தான் வந்து இந்த மாநாடு வந்து நடந்திருக்கு. அதாவது இதோட மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் நிலையான விநியோக சங்கிலியை ஊக்குவிப்பது. உலோகங்களை விநியோகம் செய்கிறாங்களே அதை வந்து ஊக்குவிப்பதான் இதோட இந்த மாநாட்டோட நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ அதான் மெயின். அடுத்து கிராமப்புற வறுமையை குறைப்பதற்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் இந்தியாவின் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல, அதாவது தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம். இந்த மாதிரி தன்னோட நாட்டில் அறிமுகப்படுத்த உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வறுமையை குறைக்கிறதுக்காகவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காகவும் நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ணுறோம், தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம், தீன் தயாள் அந்தியோதய திட்டம் அப்படிங்கிறத. பட் அதே மாதிரியை வந்து வேற எந்த ஒரு நாடு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா. ஸோ எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய வறுமை அண்ட் அதை மேம்படுத்துறதுக்காக நம்ம நாட்டோட இந்த ஸ்கீமை வந்து இவங்க எத்தியோப்பியாவை வந்து பண்ணுறாங்க. அண்டு இந்த திட்டம் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2011 தொடங்கப்பட்டுச்சு இந்த தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம். அதுக்கப்புறம் 2016 இதுக்கு வந்து வேற ஒரு பேர், ஃபர்ஸ்ட் வந்து NRLMன்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனான்னு சொல்லி பேரை கூட மாற்றினாங்க. ஓகேவா, நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான திட்டம்னு சொல்லலாம். கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு முக்கிய திட்டம். அண்ட் இந்த திட்டத்தை வந்து எத்தியோப்பியா ஃபாலோ பண்ண போறாங்க. அடுத்து IUCN அமைப்பால் தரமானது என்று மதிப்பிடப்பட்ட ஒரே இந்திய தளம் எது? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய பூங்காவை வந்து IUCN அமைப்பு வந்து தரமானது நல்லது அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா தான். ஸோ இந்த கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா அதாவது உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூங்காவை கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பூங்கா வந்து 2016 தான் யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா, உலக பாரம்பரிய தலமாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த தலத்தை தான் வந்து IUCN அமைப்பால் வந்து தரமானது அல்லது மதிப்பிடப்பட்ட ஒரே இந்திய தலம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து எரிசக்தி திறன் சேவைகள் லிமிடெட் நிறுவனமானது இந்தியாவின் மிகப்பெரிய புவி வெப்ப ஆற்றல் தொழில்நுட்ப முதன்மை திட்டத்தை நிறுவ அங்கீகரித்த மாநிலம் எது? ஓகேவா, ஸோ இந்த திட்டம் எரிசக்தி திறன் சேவை லிமிடெட் அந்த கம்பெனி வந்து இந்தியாவோட மிகப்பெரிய புவி வெப்ப ஆற்றல் தொழில்நுட்ப முதன்மை திட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து யாரு அங்கீகரிச்சிருக்காங்க, எந்த மாநிலம் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஓகேவா, ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணது வந்து ஆந்திர பிரதேசம் தான். ஸோ இந்த கம்பெனி பேர் வந்து EESLன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அனைத்து மாநில சட்ட கல்லூரிகளிலும் திருநர் சமூக மாணாக்கர்களுக்கு 2 கூடுதல் இடங்களை ஒதுக்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது? எல்லா சட்ட கல்லூரியிலும் அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா சட்ட கல்லூரிகளிலுமே டிரான்ஸ்ஜெண்டருக்கான ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஹைகோர்ட்டும் அவங்களுக்கு பார் கவுன்சிலும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா கேரளா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறத வந்து எப்போ அனுசரிக்கிறோம்னா நவம்பர் 7. ஓகேவா, ஸோ நவம்பர் 7 தான் வந்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறத வந்து அனுசரிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த டேக்கான நவம்பர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.